விழிஞ்சிட்டு விழிஞ்சிடுச்சா? உனக்கு புரியும்பா சொல்றதே நீ நான் எலும்பி நேரத்துலேருந்து மாடு மாதிரி வேலை செய்கிறேன். நீங்கள் 2 பேரும் இப்படியே படுத்துக்கிடாங்க. உங்களுக்காண்டி நான் வேலை செய்கிறேன். என்ன செய்வோம் ஐயா? ஸ்கூல் என்ன செய்கிறது? நான் ஒரு கோம்பக்கம் செய்கிறது. மிஸ்வர் அடிக்க போறா. என்ன செய்கிறது? ஏதாவது ஒரு பிளானை போடுவேமே. உன்னை எலும்புன்னு சொன்னா பேருந்து இதில் வந்து கிடக்குறேன். என்னம்மா சாமத்தில் பேக்கில் படுத்து நிற்கிறீங்க? மத்தியானம் தான் தேங்காய் திருவிழா தங்கச்சி திருவிழா. உன்னை தேங்காய் சொல்லல கொரோனா லீவ் எல்லாம் முடிஞ்சு பள்ளிக்கூடம் தொடங்கிட்டு எழும்பி வெளிக்கிடும் முதல் பள்ளிக்கூடம். ஸ்கூலா? அம்மா 11ஆம் தேதி தானே ஸ்கூல்? இந்த 2ஆம் தேதி சும்மா இருங்க. உங்களுக்கு கலண்டர் கிளிக்கலாண்டா நான் என்னைறது? ஸ்கூல் போக படிக்கிறதுக்கு ஒரு வழி காட்டு. இல்லை இந்த குளிச்சுட்டு விட என்ன? நான் அப்புறம் குளிக்கிறேன். நான் மாட்டேன். நீ போய் குளி. நான் குளிப்போம். நான் ஸ்கூல் போக மாட்டேன். ஹலோ ஹலோ சொல்லும். ஓ டீச்சர் வைபரில் அனுப்பினது ஃபுல்லாக செஞ்சிட்டீரா? ஓ நான் எல்லாம் உடனே செஞ்சிட்டேனே. ஹலோ உண்மையாகவே செஞ்சிட்டியா? ஓ சத்தியமா? ஓ உண்மையாக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். சரி ஓகே. எல்லாம் செஞ்சுட்டாளா? என்ன உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாம் எழுதிட்டியோ? அதில் நான் எப்போவே செஞ்சுட்டேனே. அண்ணா நீ எழுதினதெல்லாம் காணவே இல்லையே. ஏன் கேட்குற? நான் சும்மா தான் கேட்டேன். அந்த ஆப்பிள் படம் போட்ட கோப்பி தான் அந்த வெளியில் வச்சு அதான். இருடி பாப்பட எனக்கு ஒரு வேலை பண்ணுறேன். அம்மா
எந்த கடையில் நம்ம ஷர்ட் தைச்சு நீங்கள் அது உங்களுக்கு சொன்னால் அந்த ஆள் தைக்காங்க அந்த ஒரு பட்டின கோட்டை வைக்காம தைச்சு போட்டு எங்க திரும்ப பாப்பம் இங்கே பாருங்கம்மா ஒரு பட்டின கோட்டை இல்லாமல் தைச்சு போட்டு வந்தார் பட்டு நம்ம முதல்ல கீழே இருந்து வடிவா பார்த்து போட்டு நான் கூட அதெல்லாம் மறந்து வச்சிருப்பேன். கடவுளே எனக்கு இறக்கமே இல்லையா? நான் எவ்வளோ வச்சுட்ட பிள்ளை இந்த வயசுலயே என்ன போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்துறியே. நான் என்ன பாவம் செஞ்சேன் உனக்கா? அம்மா எனக்கு தலையை வலிக்குது, வயிற்றுக்கே குத்துதுமா. நான் ஸ்கூல் போகவே இல்லை, படுக்க போறேனம்மா. அடுத்த கதையில கெரியா வலிக்கிற பள்ளிக்கூடம் முதல்ல நீ ஏன் அதோட வர ஏன் இதுக்கு என்ன ஏழுக்கு நீலக்கால் சட்டையை போடுறது நான் 7க்கு வந்துட்டேனா கருமம் லீவ் விட்டதில் எல்லாம் மறந்து போச்சு. இது தெரியாம நான் நேற்று ஓயில் புத்தகத்தை வச்சு படித்தேன். நான் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போனேன்னா இந்த மிஸ் என்னை அடிச்சே சாக்காட்டிடுவான். நான் ஒரு பேப்பர் கூட செய்யலை. கடவுளே, இன்றைக்கு ஸ்கூல் போக அப்படிக்கிறதுக்கு அப்படியாவது ஒரு ஐடியா தான். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏன் நீ ஸ்கூலுக்கு வலிக்கிறாம நிற்கிறேன்? இல்லையாப்பா, நான் இன்றைக்கு போகலையாப்பா. அப்பா நேற்றில் இருந்து ஒரு வீசிங்க இருக்குப்பா. நான் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போனால் அந்த நாங்களாம் ஸ்கூலில் இருக்கிற தூசுகள் எல்லாத்தையும் தட்டி துடைக்கணும். இப்போ எனக்கு முட்டு சளி இருமல் காய்ச்சல் நம்ம வந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போவீங்க சரியோ? நம்ம இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் வர மாட்டேன், நொதவனுக்கு தான் கூட்டிகிட்டு போவீங்களா? சரி இல்லையே போக வேண்டாம், வீட்டு இல்லை போ. ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. இந்த வீட்டை நின்று அதை எமிரேந்தி நின்று திண்ட நீங்கள் அங்கே போயிருக்க பசிக்கும் இதை கொண்டு போய் சாப்பிடு பள்ளிக்கூடத்தில் வச்சு பாத்திமாருக்கு தெரியாமலுக்கு சாப்பிடுவேன். எண்ணெயும் பிடி கொடுக்காமலுக்கு இந்த மிக்சர் பேக்கெட்டை கொண்டு போய் டியூஷனில் வச்சு சாப்பிடு. வீட்டை நீ கேட்கல பார்த்து திறந்து தண்ணி கேட்குற நீங்கள் இந்த சுடுதண்ணி போத்தில் நிறைய வச்சு கிடக்குது, வாத்து வாத்து குடியும் இல்லைமான்ட்டு. ரமணன், சோத்து பேக் எடுத்தனி புத்தா பேக் எடுத்தனியே? சாப்பாடு தேனத்தில் பேக்கை மறந்துட்டேன்.